வணக்கம் மக்களே! நாட்டு நிகழ்வு. நம்மளுடைய வீடியோவ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளையும் சரி, செய்திகளையும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடனும், அடுத்து கல்வி தொகை கடனும் அத பத்தி தான் பார்க்க போறோம். கல்வி கடன். அதாவது கல்வி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கடன் குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் ரொம்பவும் அதாவது நாங்க கல்வி கடன் தரோம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு ரொம்பவே அத கம்மியா குடுத்துருக்காங்க. 16,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு தர வேண்டிய லோன இவங்க ரொம்பவும் கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த வகையில அவங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவ்வளவு கம்மியான தொகைகள குடுத்தனால, கேள்வி கேட்ட மாணவர் சமுதாயங்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து பேசியிருக்கிறாரு. எவ்வளவு பத்தும் அதாவது அங்க பாயிண்ட் கணக்குல அதாவது 47.80 அந்த கணக்குல அவர் அ கல்வி கடன் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது பத்தவே பத்தாது. 16,00,000த்திற்கும் மேல அதிகமா வேணும். 16,000 கோடிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இந்த மாரி இவ்வளவு கம்மியான தொகைய நாங்களும் கல்வி கடன் சொல்லிட்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் குடுக்கும் வகையில அமைச்சர் கருப்பையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாமா, நாங்க அதிகமா நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதிகமான கல்வி கடன்களையும் சரி, விவசாயிகளுக்கான பயிர் கடன்களையும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த பல பேருக்கு பயனுள்ள முறையில இருந்திருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. முறையான விதைகள் எல்லாமே பயிர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள், மண் வளங்களுக்கு என்னென்ன போட்டா மண் வளம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உரங்கள் முதற்கொண்டு எல்லாமே தரமானதா நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ரொம்பவும் கம்மியான விலையிலயும், ஃப்ரீயாவும் கூட்டுறவு வங்கிகள்லயும் பணம் தர்ற மாரி எல்லாத்துலயும் நாங்க குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேத்துக்கு ஒரு போட்டியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலுமே, எந்த அளவுக்கு அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய அமைச்சர் கருப்பையன் சொல்லியிருக்கிறாரு. நெறைய கடன் இன்னும் நாங்க குடுக்க தான் போறோம். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல இன்னும் விவசாயிகளுக்காகவும் எவ்வளோ தர முடியுமோ தருவோம். அதே மாரி மாணவ சமுதாயத்திற்கான கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது இன்னுமே அதிகமா நாங்க ஒதுக்குவோம். அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.